சபைக்கு மனமார்ந்த வணக்கம். பாப்பா வெங்காயா ஏதோ என் கூட தின்னுபிட்டு ஏதோ நான் சுமாரா இருக்கிறேன். அப்படியா? இந்த மாதிரி தை மாட்டு வந்துருச்சுல ஊராம தின்னுட்டு ஓஹோன்னு இருப்பேன். ஆமா அந்த 3 மாசத்துல 8 கிலோ ஏறுறேன். ஆமா 8 மாசத்துல 5 கிலோ இறங்குறேன். எல்லாம் அப்படிதான்ப்பா. என்ன பண்றது? போற பக்கம் விதவிதமா போடுறான் உடம்பு ஏறுது. வீட்டுல அந்த பருப்பு குழம்பு ரசமா தான் எப்படியெல்லாம் வேணும். இன்னும் இந்த சீரான தீபாவளியும் தெய்வீகமான திருசபை நம்மை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய ரசிக பொதுமக்கள் அனைவர்களுக்கும் நம்மளுடைய உயர் திரு வாத்தியாராகிய இன்னும் ஜெகநாதன வாத்தியார் கலைக்குழுவின் சார்பாக அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். வணக்கம். ஒரு மணிக்கு எப்படி ஆட்டாதாயா கோமாளி நீ அரை கட்டி போடும்போது அரை டீ குடிக்க மாட்டேன். அப்படி பொழுதுனிக்கு இப்படி உலுக்கி இப்படி ஆட்டார போகுது என்ன பட்டுன்னு இருந்தாலும் அப்படி இருக்க தின்னது உன்னது நெஞ்சறிய ஒரு திருவிளக்கை ஏற்றி வைத்தால் அந்த தெய்வத்திற்கு தெரியுமா? போல நம்ம வந்த உடனே நமக்கு இன்று ஓர் இரவு நாடகத்தை வைத்தார்களே, அவங்க குடும்பத்தார் பேர் என்ன? சந்தோஷ் குடும்பத்தார். சந்தோஷ் குடும்பத்தார் அனைவர்களும் அகிலாண்டபுரி பிரம்மாண்ட நாயகி அம்மனுடைய வேண்டுதலை காரணமாக ஓரிரவு நாடகத்தை வச்சிருக்காரு. அந்த வேண்டுதலையும் செலுத்திட்டு இருக்காரு. ஆமா ஆமா. யார்?
யாரு சந்தோஷ் குடும்பத்தார். சந்தோஷ் குடும்பத்தார். பொழுதுனிக்கே திட்டு கேட்டாங்க மறந்து போயிருக்கு. அவருடைய குடும்பத்தார் அனைவர்களுக்கும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து நோயற்ற வாழ்வு குறையில்லாத செல்வத்தோடு பட்டி பெருகி பால்பாடை பொங்கி குட்டி பெருகி குடம்பால் கறந்து மக்கள் சம்பத்து மன சம்பத்து தானிய சம்பத்து அத்தனையும் பெருகி அந்த அம்மனுடைய கிருபையால நீடோடி காலமா வாழணும். நான் சபையில் வந்திருக்கிறேன். நான் யாரு? என்னுடைய பேர் என்ன? புடிஞ்சு போகுது. சொல்லாயா யாருக்கிட்ட பேசுறீங்க? கொள்ளக்கார பொழுதுக்கு இப்படி இப்படி இருக்கிறாரு. கண்ட கண்ட புடிஞ்சு போது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இல்ல நான் சபையில வந்திருக்கேன். நான் யாரு? என்னுடைய பேர் என்ன? ஐயோ நாடு நகரம் என்ன? ஐயோ நீ யாரு? உன் பேர் என்ன? நீ யாரும் புண்ணா நீ தொடக்கூடாது. எங்க பாட்டி உன்ன மாதிரி சில்லற பசங்க கிட்ட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. எண்ணி கொடுத்தா இல்ல பாட்டி சில்லற பசங்க சேரக்கூடாதா? எங்க பாட்டினா சொல்றது தெரியுமா? நோட்டு நோட்டா கொடுத்தா பாரு மானத்தை காட்டி படுத்துக்க கூடா அப்படின்னாரு. நோட்டா தட்டுமா? அப்படியா? அண்ணா நான் சபையில வந்திருக்கேன். நான் யாரு? என்னுடைய பேரு இடிச்சு போட்டீங்கன்னா அவளுதான் இருக்கிறதா பட்டணத்து மூலமாயிட்ட விழுத்தாங்குது. இந்த சீசன் வரைக்கும் வச்சிரு. சரி சரி. ஏன்னா வேலை கொடுக்காத வச்சிருக்கணும் ஒரு 3 மாசத்துக்கு. அப்படியா? அப்பதான் உடம்பு இடமா இருக்கு. கண்ணு பாப்பா நீ யாரு? உன் பேர் என்ன? நீ எங்கச்சியா சொல்லாயா? எங்கச்சியா கேட்டாயா? பாப்பா என்னதான் இருக்குது உனக்கா தெரியாதா? நான் தான் ஆதி சித்தப்பாவுக்கு 5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ ஆப்பிளுக்கு ஆரஞ்சு பழத்துக்கு நான் தான் பண்ணி தெரியாது உனக்கு? எனக்குலாம் தேக்கிறீங்களா? அவ்வளவு மருந்து எதுவுமே இருக்காதா? அப்படியே பூஜிட்டு பண்ணிட்டு இப்படிதான் சொல்லிட்டு எல்லாரும் தேய்ச்சிக்கிட்டு உரசிட்டு இருக்கிறீங்க. அப்படி உரசிட்டு அப்படி கப்பிட்டு என்ன பண்றது?
அந்த ரங்க மாதிரிகளும் நச்சிட வச்சிட. சுந்திர வடிவழகி மற்ற விழியழகி உச்சமில்லாத ரூபி உச்சமில்லாத ரூபி என்று என் பெயர் என்ன 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 உன் பேர் என்ன? ஏப்பா அந்த பிள்ளைக்கு பேர் எப்படி கேட்க பாரு. எப்படி என்ன? ஆமா நீ விளக்கண்ணியா நல்லண்ணியா தேங்காய் வச்சாங்களா? உன்னை ஒரு காட்டுல வச்சுக்கிட்டு 9 காட்டுல இழுத்தடிக்க நாசமா பண்ணணும், வேதில் பண்ணணும், கலாட்டில் பண்ணணும், தூமையை முடிச்சவனே. அது நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? கொஞ்சம் குடிச்சு பாக்குறியா? குடிச்சுவேன். 7 காட்டுல இழுக்க முடியாதாயா? வேணா ஒரு 2 லிட்டர் இழுக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வெக்கமாக்குதா பாப்பா? நீ வெக்கப்படாத, எனக்கு அப்படியே எடுத்து வச்சா வச்சிருக்குது. அண்ணா என் பெயரோ மாயவள்ளி. அட உன் பேர் மாயவள்ளி. பாப்பா